நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்துடுற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்ட மக்கள், வேதனையோடு வாழக்கூடிய பிள்ளைகள், இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறோம் சொல்லி எண்ணக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேபிரியல் ஐயாவை விசேஷமாக வளைத்து கேபிரியல் தூதனை போல தானியத்துக்கு தூதனை கொடுத்துருக்கீங்கப்பா. அவருடைய மன வாஞ்சைகள், அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் படி ஒரு கோபுரம் கட்டப்பட வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போனதில்லப்பா. வெட்கப்பட்டு போகாதவங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அதிகமாக லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் நேற்று ராத்திரி திருவள்ளூர் பகுதியில் ஒரு கடம்பத்தூர், அங்கே பிலிப்ஸ் நகர்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பிலிப்ஸ்புரம் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ், வேறு யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 15 ஊர் சேர்ந்து ஒரு பெரிய கேம்பஸில் பெரிய கன்வென்ஷன் நடந்தது. இரவு வரது 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு பகல் முழுதும் வேலை தான், பகல் முழு வேலை தான். 4 மணிக்கு கிளம்பிடலான்னு நினச்சா முடியலை. 6:30 மணிக்கு தான் கிளம்புனேன். எங்கேயோ சுற்றி வர வேண்டியது ஆயிடுச்சு. பயங்கர டிராஃபிக்கு. நமக்கு சின்ன வயசு இல்லை, ஓடிக்கு ஒரு வயசும் இல்லை. பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு. அப்படி வயசாகிட்டு கடவுள் நடத்துகிறார். ஆனாலும் விதத்தில் வாசிக்கும் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது நீதிமான் பனையை போல செழித்து லீவனுக்கு எதிர்வை போல வளருவான். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள் நீ யார் நீ நம்பலையோ நீ ஆண்டவர் நம்பணும். அந்த கேபிரியல் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய தரிசனம் வாரம் பார்த்தீங்களா? என்ன தரிசனம்? கோபுரம் கட்டணும். ஏன் கோபுரம் கட்டணும்? அநேக மக்கள் இந்த கோபுரத்தை பார்க்கணும், சிலுவையை பார்க்கணும். சிலுவை பார்த்தா தான் விடுதலை. வேற எங்கேயும் விடுதலை கிடையாது. எங்கே போன விடுதலை கிடையாது. சென்னையில் ஒரு தெலுங்குக்காரர், ஷிப்பிங் கிளீனிங் ஏஜென்ட், அவர் ஃபார்வர்டிங் கிளீனிங் ஏஜென்ட். அண்ணா நகர் வீடு, ஆஃபீஸ் பாரிஸ். வசதி பிடித்த மனிதன். விலை உயர்ந்த காரெலாம் அவர்கிட்ட உண்டு. விலை உயர்ந்த கார், அத்தனை கார் அவர்கிட்ட உண்டு. 2 பிள்ளைகள், அழகான மனைவி. வயசு கம்மி, ரொம்ப வயசு கம்மி. திடீர்னு சொல்லி ஒரு மனைவிக்கு இடுப்புக்கு கீழே செயல்படவே இல்லை. இடுப்பு கீழே செயல்படலை. அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். நாகூர் தர்கா கூட்டு போனார். பெரிய பெரிய அவருடைய சமாச்சாரத்துப்படி கோயில்களுக்கு கொண்டு போனார். இடைக்கு இட வெயிட்டுக்கு தகுந்தபடி பணத்தை கொடுத்தார், இடம் போட்டு கொடுத்தார். பணத்தை நல்ல ஆண்டவர் ரட்சிக்கிறவர் அல்ல, பணத்தை ரட்சிக்கிறவர் அல்ல, தேவன் அல்லவா? அப்போஸ்தலர் 13:16 வாசிக்கும் போது ஒரு மனுஷன் சீமோன்னு கேட்கான்ல, பவுல்கிட்ட கேட்கான்ல, பேதுருகிட்ட கேட்கான்ல, இந்த அறுதியார் எனக்கு கொடு, பணத்தை தரீங்க. ஒரே வார்த்தை சொல்கிறான், உன் பணம் உன்னோட கூட நாசமாக போடுது, பணத்தை ரட்சிக்க முடியாது சொல்கிறார். சொன்னார்ல, அதை அவர் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப வேதனை. மனைவி இழக்குது, ரொம்ப வேதனை. இழந்துருவோம் ஒரு வேதனை. ஒரு நாள் இந்த வழியாக வரும்போது, ராயபுரம் வழியாக வரும்போது, உலக நாதர் ஆலயம் சொல்லி சிஎஸ்சி சர்ச் ஒன்று இருக்குதுங்க. அந்த பகுதியாக வந்தால் ஒரு சிலுவை லைட்டு ஒரு கண்ணாடியில் உழுது லைட்டு. அவருக்கு திடீர்னு ஆச்சரியம். லைட்டு விழுந்த உடனே பார்க்காரு, ஒரு அதிசயமாக பார்க்காரு. வண்டி நிறுத்திட்டு அப்படி அவருக்கு ஒன்றும் ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அந்த கலாச்சாரத்தில் வளரல. அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. பார்த்துட்டு மனசில் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றாரு. இந்த லைட்டை நான் பார்க்கேன், என் கண்ணாடியில் அப்படியே அழகாக விடுது. என் வாழ்க்கையில் விடுதலை வேணும், என் விடுதலை வாழ்க்கையில் வேணும். மெய்யான ரட்சகர், மெய்யான கடவுள் இருந்தால் நான் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி சுகமாக இருக்கணும். நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாரு. தீர்மானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு.
அவருடைய ஸ்டேரிங்லே அந்த கேட்டுடைய திறக்கக்கூடிய சுவிட்சு எல்லாமே ஸ்டேரிங்ல அமைச்சிருக்கார். அப்படி வீட்டுக்கிட்ட போகும்போது கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட அந்த ரிமோட்டை அப்படியே ஆன் பண்ணுறாரு. கேட்டு திறக்குது. கேட்டு திறக்கும்போது மனைவி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்க்காரு. எப்படி நடந்தது, என்ன நடந்தது யோசிக்கவே இல்லை. உடனே அவர் மனைவிட்டு போய் கேட்காரு, என்னாச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு கேட்குவது. அவர் சொல்றாரு, அந்த அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நேரத்துக்கு முன்னால ஒரு ஒளி என் மேல பட்டது, ஒரு ஒளி என் மேல பட்டது, என்ன தெரியல, என்ன ஒளின்னு தெரியல, அப்படியே எலும்பிட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தமஸ்கு பட்டணத்தில் போய் அங்கே இருக்க கிறிஸ்தவங்களெல்லாம் கட்டி கொண்டு வந்து துன்பப்படுத்தணும்னு சொல்லி பவுல் நினைக்கிறான். கொண்டு வர போகும்போது தமஸ்கு போகிற வழியிலே திடீர்னு ஒரு ஒளியை மேலே பிரகாசிக்குது. பிரகாசித்த உடனே அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்து அப்படியே, ஆண்டவரே நீ யார், நீ யாருன்னு கேட்கான். ஆண்டு சொல்ற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இன்னைக்கு அநேகர் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை அறியாமல் எத்தனை விதத்தில் ஆண்டவர் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆண்டு சொன்னார், துன்பப்படுத்த இயேசு நானே. உடனே கேட்டான் அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதே போல விடுதலை கிடைச்சிட்டு அவர் தினமும் அந்த வழியாக வரும்போது அந்த ஆலயத்துக்கிட்ட வருவார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிற்பார். அப்படியே நின்றுட்டு அப்படி போயிடுவார். இது அந்த ஆலயத்தில் உள்ள போதகர், அந்த போதகர் இருக்கார், மாதவர் சர்ச்சில் இருக்காங்க, மிஸ்டர் டேனியல் செல்லத்துறைன்னு சொல்லி குருவானவர். அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த ஐயா பார்த்து கேட்குற, ஐயா நீங்கள் தினமுங்க வாரீங்களே, என்னையா உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம், எதுக்கு நீங்கள் வாரீங்க. அவர் சொல்கிறார், எனக்கு எல்லா சூழ்நிலையும் சொல்கிறாரு. இந்த செய்தி கேட்ட உடனே அந்த டேனியல் செலுத்துற ஐயா சொல்கிறாரு, வாங்க ஐயா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் பிஸ்கட்டு காஃபிலாம் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயா நான் அந்த ஆண்டவர் நான் அறியாமல் இருந்தேன், தெரியாமல் இருந்தேன், நான் அறிஞ்சிக்கிட்டேன். இந்த ஆலயத்துக்கு நான் எதாவது பண்ணணும், நான் இதை ஆலயம் பண்ணும்போது அவங்க வந்து ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா டோர் ஒன்று போட வேண்டியிருக்கு, முடிஞ்சால் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை, எல்லாரும் வசதி உள்ள மக்கள் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னார். இல்லை என் பங்களிப்பு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் பாக்கெட் அப்படியே செக் புக் எடுத்து 6,70,000 கொடுத்து போயிட்டார். ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கு தேவன் நம்மளை ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்க்கையிலையும் வந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில் விடுதலை தர நல்ல ரட்சகர் ஒருவர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேற ஒருத்தரும் இல்லை. அவர் தான் ரட்சிக்கக்கூடிய தெய்வம். அவரால் வேறு ஒருவராலும் ரட்சிப்பே இல்லை. வானத்துக்கு கீழே பூமி எங்கேயும் அவரை தவிர ரட்சகரே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். திரளான ஜனங்களை கொண்டு மனதுருகினார், கண்ணீர் விட்டு அழுதார். ஜனங்கள் பரிதபிக்கிறேன்னு சொன்னார். ஜனங்கள் என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட பரிதபிக்க தெய்வத்தை நீ ரட்சகராக கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் போராட்டம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். காரணம் உனக்காக மரித்து உயிர்த்து வேதத்தில் வாசியம் இல்லை. இன்றைக்கு நம்மை நடத்தக்கூடிய தெய்வம். வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன் சதாக உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு ரட்சகரை தேடி வந்திருக்க நமக்கு ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தேடி வந்தார், போலீஸ் இன்ஸ்பெக்டர். பெரிய ஸ்டேஷனில் லாண்ட் ஆர்டரில் இருக்கார். அவர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ரொம்ப உடம்பெல்லாம் உருகி போய் ஏதோ நோய் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், தம்பி என்னாச்சு, ஏன் மன்னிச்சு போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்களே, முகமெல்லாம் ஒரு மாதிரி விகற்பமாக இருக்குதே, என்ன ரீசன், என்ன காரணம், இது ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ராப்ளமானு கேட்கும்போது சொன்னார், இதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன்னாரு. என்ன ப்ராப்ளம்னு சொன்னேன்.
என்னை சில பேர் ஏமாற்றிட்டாங்க. நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், என் மனைவி போலீஸ் அதிகாரியாக இருக்கா, என் மனைவி சென்ட்ரலில் வேலை பார்க்க, நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கேன். அவளும் என்கிட்ட சொல்கிறா, ஐயா நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, 2 பிள்ளைகளுக்கும் மருந்து கொடுத்துட்டு நம்மளும் மருந்து கொடுத்து செத்துருவோமா, என்ன லாபம், என்ன லாபம், என்ன லாபம் அப்படி சொல்லிட்டு 2 கண்களையும் கண்ணீர் அழுதுகிட்டே இருந்தார். கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப வேதனை இருந்தது. கூட 1 மணி நேரம் உட்கார வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவர்கிட்ட சொன்னேன். 3 நாளைக்கு முன்பாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டாக்டர் மனைவி 5 கோடி ரூபா கடனுக்காக 3 பிள்ளைகள் இவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு நிறைய லேப் மிஷின்கள்லாம் இருக்குது. ஒரு மிஷினை விற்றலாம் 5 கோடிக்கு விற்றுருக்கோம். அதெல்லாம் செய்யாத அளவுக்கு பிசாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி தெரிந்து குடும்பத்தை அழிச்சிடறான். ஐயா தவறான முடிவுக்கு போகாதீங்க, தற்கொலை முடிவுக்கு போகாதீங்க. உன் ஆத்மா ஒரு நாளும் சார்ந்து அடையாது. உன் ஆத்மா ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கை வாழாது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நிறைய பேர் என்னை பற்றி தவறாக பேசி கமிஷன் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லி என் பேரை கெடுத்துருவாங்களோ, கெடுத்தது மாத்திரம் மேலதிகாரிகள் கடிந்து கொள்ளப்படுவேனோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வேதத்தில் வாசிக்கமில்லை, லூக்கா 19:10 வாசிக்கும் போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷங்க உலகத்தை வந்தார். எந்த காரியத்தில் இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்காயோ, எந்த காரியத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, அந்த காரியத்தாண்டு உனக்கு பெரிய விடுதலை தரப்போகிறார். சகையப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சகையப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு எரியோலேருந்து எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்கார். போர் வழியில் அவர் முன்னாடி ஓடி ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த வழியில் ஒரு காட்டத்தி மரம் நிற்குது. அந்த காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறி போய் மேலே உட்காந்துக்கிறான். அந்த குலைக்கிற மறைஞ்சிக்கிறான். ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது அந்த இடத்துக்கு வர்றாரு. அண்ணாந்து பார்க்குறாரு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி நிற்கிறார். அண்ணாந்து பார்க்குறாரு. சகைவே கீழே இறங்கி வா, அப்படி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அநேக மக்கள் சொல்கிறாங்க, இவன் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், குலகாரன், பயங்கரமான மனுஷன், இவரை போய் ஆண்டவர் அழைக்காருன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே நான் யாரிடமாவது அநியாயமாய் பணம் வாங்கினது உண்டானால், அநியாயமாய் சம்பாதிச்சதுன்னா 10 மடங்கு திருப்பி தரேங்க, 4 மடங்கு திருப்பி தரேங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷங்க உலகத்தில் வந்தான்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கு உன் பாவ வாழ்க்கையிலிருந்து, சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை தந்து உன் வாழ வேண்டி வழியை தரக்கூடிய ஒரே தெய்வம் ஒருத்தர் உண்டானா, இயேசு மாத்திரம்தான். வேற உலகத்தில் எந்த வழியே கிடையாது. அவர் என்று வேறு வழியே கிடையாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவரை தவிர ரட்சிப்பும் இல்லை. எந்த தெய்வம் உனக்கு விடுதலை தர முடியாது, எந்த மனுஷனும் தர முடியாது, எந்த அதிகாரியும் தர முடியாது. உன் படிப்பு உனக்கு வாழ வைக்க முடியாது, உன் வசதி உன்னை வாழ வைக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். மனசில் நினைச்சு வாழ்ந்து கொள். உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நீ கடந்து போது ஒரு காரியத்தை எடுத்து செல்ல முடியாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னா ஆண்டவர் மாத்திரம்தான். அப்படி சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான். போகாதே என்னுள்ளவே, மாறாத கர்த்தரின் பக்கம் இருக்கிற மாறாதவர் போலேதான், உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளவே.
அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ அஞ்சி கிஞ்சாதே எதுக்கும் நீ அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ அஞ்சி கிஞ்சாதே எதுக்கும் நீ பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே பெஞ்சிடும் உந்தனுக்கு பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே பெஞ்சிடும் உந்தனுக்கு சூராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே பொன்னை புடமிடுவார் அதின் மண்டையகண்டிடுவார் பொன்னை புடமிடுவார் அதின் மண்டையகண்டிடுவார் உன்னை நேசிப்பவர் இந்த படி செய்வார் உனக்கேற்ற கிரீடம் செய்வார் உனக்கேற்ற கிரீடம் செய்வார் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே படியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே இன்று வடியாதே கண்ணீரின்று மானம் வடிவடையாதே நின்று இடிவேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும் அடுப்பகல் கதிர் வீசிடும் உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார் மாறாதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான் போராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பாட்டு வருது இந்த யூடியூப்பில் டி ஜெயசிங் டிஎஸ் குரூப் போடுங்க. கஷ்டமான நேரம் வந்தால் அந்த பாட்டை கேளுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா அந்த உலகத்தில் மனுஷனுக்கு மதத்துக்கு மாற்ற வரல, ஒரு நல்ல மனம் மாற்றத்தை கொடுக்க உலகத்தை வந்தார். நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறான். மதம் யானைக்கு தான், மனுஷனுக்கு இல்லை. நீ நல்லா வாழணும், நீ சீராக வாழணும், உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழணும் தான் ஆண்டவர் உலகத்தை வந்தார். அது மாத்திரமல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருவேன்னார். உலகம் தரக்கூடாது சந்தோஷத்தை சமாதானத்தை நான் ஒருத்தன் தான் உனக்கு தர முடியான்னு கேட்டார். நீங்கள் அநேக பேர் அறியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, மதுரையிலேருந்து எங்கள் ஆலயத்துக்கு ஒரு ஊழியக்கார் கன்வென்ஷன் வந்திருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பேசுகிறாங்க. ஒரு மனைவி 3 பிள்ளைகள், அவருக்கு 5 கோடி ரூபா கடன், அவருக்கு 5 கோடி ரூபா. என்ன 3 4 5 பேரும் சத்துலாம் நினச்சி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வாழக்கூடாது, இதோடு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி யாருக்கும் பதில் சொல்ல முடியல. கடன்காரன் வீடு எடுத்து உட்காந்துருக்கான்,
கேவலமாக பேசுகிறான், என்னெல்லாமோ பண்ணுறான், என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, என் கடன் மாறணும், நீ நல்லவர் தான் வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டேன், நீ பரிசுத்தமுள்ளவன் வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்கண்ணா. 3 வருஷத்தில் கடனெல்லாம் மாறி இன்னைக்கு அவரோட சாட்சியை பார்த்தீங்கன்னா அவரோட வல்லமையான சாட்சி. வேதத்தில் வாசிக்குமில்ல, உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1 14 வசனத்தை வாசிக்கும் போது, நீ அனைவரும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய், வாலாக்க உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தை எங்க? இந்த வார்த்தையை பிடிக்கணும், வார்த்தை கேட்கணும், ஆண்டோட கேட்கணும், கடவுளோட வாழணும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எலியாவின் ஆவி எலிசா மேல இறங்குது. எலிசாவை 2 கடந்து போயிட்டு இருக்காங்க. எலிசா சொல்றான், எலிசா பார்த்து, நீங்க இரு, நான் எரியும் மட்டும் போறேங்காரு. இவன் சொல்றான், நானும் எரியுக்கு வருவேங்க. போறாங்க. கொஞ்ச தூரம் போற உடனே, நீங்க இரு, நீ யோர்தான் மட்டும் போறேங்காரு, அங்கே வருவேங்காரு. 3ஆம் முறை அதே வார்த்தை சொல்லுவோம், அங்கே வருவேங்காரு. போகிற வழியில் யோர்தான் நதி குறுக்க ஓடுது. ஓடும்போது சொல்கிறாரு, துண்டை அவர் போட்டு சால்வையை எடுத்து அடிக்கிறாரு. நதி 2 பிறகுது. 2 நடந்து போகிறாங்க. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் போது இவரை விடலை அப்படின்னு சொன்னேன். எலிசாட்ட கேட்காரு, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்காரு. உனக்கு என்ன வேணும் கேட்காரு. உன்கிட்ட உள்ள ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட இருக்க ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும், அதுதான் வேணும்னு கேட்காரு. நீ என்னை பரலோகத்துக்கு நீ எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உனக்கு கிடைக்குங்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. எலியா பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிற சொல்லல் காட்டு அப்படியே போகிறாரு. எலிசா அப்படியே பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரு. என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே கதறி அழுறாரு. எலியா போயிட்டாரு. எலிசா அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது வேதனையோடு வந்துக்கிட்டு இருக்காரு. அதே எலியா மேலே ஒரு சால்வுக்கு விழுது கீழே அந்த சால்வை இப்படி பிடிச்சிக்கிறாரு. இப்படி சால்வை முறுக்கிட்டு நதியில் ஒரு அடி அடிக்காரு. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கடந்து வந்தார். கடந்து வரும்போது சிறு பிள்ளைகள்லாம் அவரை கூட்டத்தலையா மொட்டத்தலையா ஏறிப்போன்னு ரொம்ப பேசுகிறாங்க. கடவுளுடைய நாமத்தில் தூசிக்கார், அவ்வளோதான். தூசித்தை தான். காட்டிலேருந்து கரடிகள் வந்தது. 42 பிள்ளைகளை கொண்டு அடிச்சு. 42 பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும்போது கர்த்தரும் கூட வருவார். நீ பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஏதோ கோயிலுக்கு வந்தோம், காணிக்க போட்டோம், அது வாழ்க்கை இல்லை. எல்லாரும் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, என்ன லாபத்தை கண்டாங்க? என்ன சந்தோஷத்தை பார்த்தாங்க? நீ பார்க்க சந்தோஷம் உலகத்துக்கு யாருக்கும் கிடைக்காது. நீ அனுபவிக்க சந்தோஷம் உலகத்துக்கு யாருக்கும் கிடைக்காது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த தெய்வம் இன்றைக்கு ஒன்று உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உயிரோடு வாழ்ந்துக்கிட்டது மாத்திரமல்ல, உலகமெங்கும் அவனுடைய கண்கள் சுற்றிச்சுக்கிட்டே இருக்குது. ஏசப்பா அப்படின்னு கதறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை நினைப்பார். உன்னுடைய கண்ணீரெல்லாம் காண்பார். உன்னுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உன் தகப்பை பார்க்க முடியாது, மனைவி பார்க்க முடியாது, புருஷன் பார்க்க முடியாது. துட்டு இருந்தால் தான் அவங்களாம் பார்ப்பாங்க. துட்டு நீ கொண்டு வந்தனா நல்ல புருஷன், நல்ல மனைவி, அதை சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தேன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன ஈன பையில் கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே ஒழிய சந்தோஷப்பட மாட்டாங்க. காசு கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த மரியாதை தன்னை. ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த நேரத்திலும் நேசிக்கக்கூடிய நல்ல தெய்வம், எந்த நேரத்திலும் அரவணைக்கக்கூடிய நல்ல தெய்வம், கண்ணீரை காண்கிற தெய்வம். 38 வருஷம் மனுஷப்படுத்தி கிடக்கா பெதஸ்தா குளத்தில். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 2 ராஜாக்களை வாசிக்கும் போது பெதஸ்தா குளத்தை மனுஷன் படுத்து கிடக்கா. யோவான் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வாசிக்கும் போது பெதஸ்தா படுத்திருக்கான். படுத்திருக்கும்போது ஆண்டவர் வழியாக போகிறாரு. எருசலேமில் ஆட்டு வாசனை இருக்குல்ல, அந்த குளம் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. நான் 3 முறை போய் மாட்டு வந்தேன்.
குளம் இருக்கிறதுல பெரிய ஆலயம் கட்டி பெரிய ஒரு நிலையை உருவாக்கிட்டு ஆண்டவர் வாழ்ந்தது உண்மை, அவர் செய்த அதிசயங்கள் உண்மை, அவர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் அதிசயம் செய்யக்கூடிய காரியங்கள் உண்மை. அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காரு, சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் இதுக்கு தான் ஏன் படுத்திருக்கேன், 38 வருஷமாக படுத்திருக்கேனேங்க. அடுத்த சொல்ற படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா? உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா? உன் குடும்ப சூழ்நிலை அறிந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா? நீ பலவிதமான கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், சரீர பலவீனத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் சரீர பலவீனங்கள், யூட்ரஸ் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நீ அந்த வாழ்க்கை வாழும்போது தேவனை நோக்கி பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் அப்பவுமே வந்துருச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு அப்பவுமே கேன்சர் வந்துருச்சு. தாவீதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா தான் உண்மையான மனுஷனாக வாழ்ந்தான். ஆண்டவரே சாட்சி கொடுக்காரு. வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகிறான். போயிட்டு சொல்லி எசேக்கியா ராஜா சொல்லி என்ன சொல்கிறான், உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிற, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தி சொல்லிட்டு போயிடுறான். சொல்லிட்டு போனோடனே எசேக்கியா ராஜா கண்ணீர் அழுதான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, 2 ராஜாக்கள் 25 வாசிக்கும் போது அவன் கண்ணீர் விட்டு அழுறான். ஆண்டவர் உடனே ஏசாயா கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் 15 வருஷங்களும் கூட்டி தருவேன். நான் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கு அதே போல வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா? உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுப்பது மாத்திரமல்ல, உன்னை கண்ணீரை கண்டு உன் விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டு. அதை மனதில் வைத்து ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க கேட்கலாமா? கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடனே உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடனே உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் இல்லைய கிருபையாய் உன்னை அழித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இல்லைய கிருபையாய் உன்னை அழித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இந்த முதல்ல ஆந்திராவுக்கு போகும்போது, ஃபஸ்ட் டைம் போகும்போது ஆலூர் போனோம். ஆலூர் போக வேண்டியதாகிடுச்சு. பெரிய ஜங்ஷன் ஸ்டேஷனில் ஒரு வண்டி அரை மணி நேரம் நின்றுச்சு. நின்றுட்டு ஆலூருக்கு போயிட்டேன். ஆலூர் இங்கே 26 கிலோமீட்டர் போக வேண்டி தூரம் போயிட்டேன். போன உடனே
எனக்கு யூரின் போகணும், வழி தெரியல. ஆக்ஷன் பண்ணி பார்க்க தெரியல, கையை போட்டு காக்க தெரியல, ஒன்றுமே புரியல. ஏமண்டி இதுதான் சொல்கிறாங்களே, ஒன்றும் நம்ம பதில் சொல்லலை. உடனே ரொம்ப அர்ஜென்ட், இப்படி காலை கையாசி இப்படின்னு கேட்டேன். ஒண்டிக்கு போத்தாரா? ஆமாண்ணே. லோபலர் ஆண்டி உள்ள கூட்டு போயிட்டார். ஆனால் டிஃபன் చేసినారా? டிஃபன் என்னன்னு தெரியாது. அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இப்படின்னாரு. எஸ். அப்புறம் மத்தியானம் முடிஞ்சோன்னா ஆதோனிக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. பஸ்ஸில் ஏறுறேன். கண்ட்ரக்டர் சொல்கிறாரு, ஜர்கண்டி. என்னடா சர்க்கண்டி எங்கடா சர்க்க சொல்கிறாரு? யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஜர்கண்டி, லோபல் ஆண்டி, அப்படி 1-2 கோட் வேர்ட்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. பிறகு அங்கே கொஞ்சம் வேடிக்கையாக சில காரியங்களும் செய்வேன். அங்கே ஜனங்கள் படுற அறியாமை பார்ப்பேன். வேதனையாக இருக்கும். அறியாத காலங்கள் தானே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கு 20 பேருக்காக நான் மனசாக யோனாவின் மூலமாக நினைவுப்பட்ட கண்டு கண்ணீர் விட்டுடுதார்ல. அந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளவோ ஜனங்கள், வசதியான ஜனங்கள், அந்த ரைஸெல்லாம் அவ்வளோ அருமையான ரைஸு, சாப்பாடு, செழிப்பு. ஆனால் காரணம் சரியான வழி தெரியல, சரியான வழி இல்லை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப வேதனை. கடந்த மாதம் நான் விஜயவாடா போயிருந்தேன். ஒரு 200 பேரை கூப்பிட்டு நானே தமிழில் ஜெபம் பண்ணி, கையில் காலில் எல்லாமே கட்டியிருக்காங்க. என்ன கிடைச்சா பிடிச்சி கட்டிடுறதான், கால்லையும் கையிலையும் என்ன வேணும் கட்டிடுறதான். அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு. என்ன நிறைய பேர் தெரியல. என்கிட்ட மாடு கண்ணு போட்டுருச்சு அப்படி சொன்னேன். திருஷ்டி போட்டுருவாங்க, காலில் கயத்தை கட்டுவான் மாட்டுக்கு. நீ மாடா உன் காலில் கைத்தை கட்டுறதுக்கு? ஜனங்களுக்கு அறியலை, தெரியல. கையில் கட்டியிருப்பான், கை வலியுமா. கழுத்தை கட்டியிருப்பான், நெக்கு வலியுமா. நான் சொன்னேன், இதை ஏன் கட்டியிருக்க? இதை ஆஸ்பத்திரி கட்டிடலாம் இல்லை? கால் வலியாக அந்த கயிறை ஒத்துட்டு போ, தலைவலியாக இந்த கயிறை ஒத்துட்டு போ. எதுக்கு டாக்டர் இவ்வளோ படித்து கஷ்டப்பட்டு வரணும்? காரணம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சரியில்லை, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உண்மையாக வாழுவோம், கடவுளுக்கு பிரியமாக வாழுவோம். டைம் ஐயா சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் எழும்பி போயிட்டாங்க. தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அது என்னுடைய மிஸ்டேக் தான். காரணம், சரியான நேரத்துக்கு வந்திருந்தேன்னா நல்லா பேசியிருக்கலாம், கொஞ்சம் பாடியிருக்கலாம், மகிமை செலுத்தியிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வம், நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம். நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே கரங்களோடு கூட இருக்கிட்டு ராஜான்னு கேட்கலாமா? எங்களுக்கு சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கிறோம். அப்பா, என் ஜனங்கள் ஆண்டவரே அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா, அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சாமி. மெய்யான ரட்சகர் நீர்தான் என்பதை தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. மக்களை மனம் இறங்கி தேற்றுங்க. எத்தனையோ குடும்ப நோய், எத்தனையோ குடும்ப வேதனைகள், எத்தனையோ கூட தவிக்கப்பட்ட நிலைமை, ஐயோ தவிக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். வேதனை ஆண்டவர், இதுக்கு வேதனையை மாற்றி போடுங்க ஐயா. ஒரு சுகமான வாழ்வை தாங்க. வேதத்தில் வாசிக்கிறோமே, உமா 7:15 வாசிக்கும் போது எகிப்திற்கு வரப்பண்ணி கொடிய ரோகம் அணுகுவதுன்னு சொன்னீரே தெய்வம். வேதனையில் வாழ்க்கை மக்கள் விடுதலையாக வாழணும் கேட்கலாமா? தகப்பனே, மாலை வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. நம்ம தகப்பனார் இப்படி ஆசைப்படி கோபுரம் கட்ட கிருபை தாங்க. வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நீனே நாமத்தில் தேங்கிக்கு நல்ல பிதாவே, ஆமேன்.